அவருடைய புகழினை பட்டி தொட்டி எங்கும் பரப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆண்டுதோறும் மக்கள் கலை இலக்கிய மன்றத்தினுடைய சார்பிலே பட்டுக்கோட்டையிலே அவருக்கு விழா எடுப்பார்கள். பட்டுக்கோட்டையாருடைய நூல்களெல்லாம் நாட்டுடைமையாக வேண்டும் என்பதற்காகவும் பட்டுக்கோட்டையாருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்பதற்காகவும் கடுமையான முறையிலே அந்த காலகட்டத்திலே போராடி அவருடைய நூல்களை நாட்டுடைமையாக்கி பட்டுக்கோட்டையாருக்கு மணிமண்டபம் அமைத்து தந்த பெருமை நம்முடைய ரூசல்ட் ஐயா அவர்களுக்கு சாரும் என்பதனை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் இங்கே நிகழ்ச்சிக்கு இடையே வருவதற்கு காரணமே அவருடைய பெருமையை நாம் சொல்ல வேண்டும். காரணம் சாதாரணமானவர் அல்ல. அவருடைய சாதனை மலர்தான் தெரிந்தால் கூட அவரோடு நெருங்கி பயணிக்கின்றவன் என்கின்ற வகையில் நான் சொல்லுகிற போதுதான் சிறப்பாக இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் அவருடைய துணைவியார் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், இங்கே வரவில்லை. அவர்களெல்லாம் உள்ளூர் சக்தியாக இருந்து பட்டுக்கோட்டையிலே பட்டுக்கோட்டையாருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார். அதே போல அவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டார். பட்டுக்கோட்டையாருடைய புறவிருந்திய வருகிறார். பட்டுக்கோட்டையிலிருந்து பல அன்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதே போல அவருடைய ஊர் மக்கள் இங்கே நிறைய பேர் வருகிறது இருக்கிறார்கள். அதே போல ஜீவபாரதி அவர்கள் தொகுத்த பட்டுக்கோட்டை கல்யாணம் முதலில் பயணிகள், அதாவது முதலில் நம்முடைய பழனிசாமி அவர்கள் பட்டுக்கோட்டையாருடைய பாடலை தொகுத்தார், நியூ சென்சரிலே போட்டார்கள். அதற்கு பிறகு ஜீவபாரதி அவர்கள் அதை முழுமைப்படுத்தி அந்த நூலினை எழுதியுள்ளார். அதற்கு பிறகு ரூசல்ட் அவர்கள் பட்டுக்கோட்டையாருடைய பாடல்கள் தொகுப்பு மக்களிடத்திலே போய் சேர வேண்டும் என்பதற்காக அவரும் தனியாக அதை படிப்பித்து அவருடைய சாதனை மலர் வெளியீட்டு விழாவிலே பட்டுக்கோட்டையாருடைய நூல்தான் அதிகமாக வெளியிடப்பட்டது என்பதை நாம் சொல்ல வேண்டியது கடமை. காரணம் வருகிறவர்களெல்லாம் பட்டுக்கோட்டை போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே அறிவித்து இருக்கிறார்கள். இப்படி பட்டுக்கோட்டையாருக்கு அவர் நினைக்கல, துள்ளி வரப்போகிறேன், சுறுசுறுவாய் நாட்டுக்களை அள்ளிவிடப் போகிறேன், ஐயா என் சாமிகளே இந்த திரையை கொஞ்சம் கூட்டிடுங்க என்கின்ற வேண்டுகோளோடு திரையுலகில் நுழைந்தவர். அவர் வருகிற போதே திரையுலகத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுதான் வரலாமா உங்களுக்கு தெரியும், நான் இடையில சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவர் முதல்ல சொல்லுகிற போதே துள்ளி வரப்போகிறேன், சுறுசுறுவாய் பாட்டுகளை அள்ளிவிடப் போகிறேன், ஐயா என் சாமிகளே இந்த திரையை கொஞ்சம் எனக்காக கூட்டிடுங்க என்று அவர் கெஞ்சினார். ஆனால் பிற்காலத்தில் கண்ணதாசனை நடுங்கிற அளவுக்கு தன்னுடைய பாட்டுக்கோட்டையாக பட்டுக்கோட்டை விளங்கினார் என்பதுதான் வரலாற்றிலே பதிவு. கண்ணதாசனே சொல்லுவார், என் என்னமெல்லாம் இனிச்சிடும் நேசா என்று கண்ணதாசனை கலைஞர் சொல்வதை போல பட்டுக்கோட்டையார் சொல்வார். பட்டுக்கோட்டையாரை கண்ணதாசன் சொல்வார், கண்மூடி தூங்குகின்றான் கனவுகளை காணுகின்றான் என்று சொல்வார். ஆரோடு நீரோடு என்றெல்லாம் சொல்லுகிற அந்த வரலாறு பார்க்கிற போது பட்டுக்கோட்டையார் மீது கண்ணதாசன் எவ்வளவு பற்று வைத்திருந்தார் என்பது 21 வயதுதான். தமிழ் இலக்கிய உலகிலேயே 16 வயதிலே ஏராளமான பாடல்களை எழுதி கொடுத்தவர் என்கின்ற பெருமை உலக வரலாற்றிலே ஞானசம்பந்தருக்கு மட்டும்தான் உண்டு. அதற்கு பிறகு 21 வயதிலே இவ்வளவு பெரிய சாதனையை பெருத்த பெருமை நம்முடைய பட்டுக்கோட்டைக்கு உண்டு என்கிற பொழுது அதுவும் ஒரு பொது உடைமை போராளியாக அவர் திகழ்ந்த அந்த வரலாற்றை எல்லாம் மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருப்பவர் ரூசல்ட் அவர்கள். ஒரு வகையில் பட்டுக்கோட்டையின் ஊர்க்காரர், பட்டுக்கோட்டைக்கு உறவினர். எல்லா திறமையில் இருந்தோ அவர் அந்த சாதனையை தொடர்ந்து செய்து வருகிறார். அதே போல அவர் பட்டுக்கோட்டையை பரப்புவது மட்டுமல்லாமல் அவர் பார்த்தார், பட்டுக்கோட்டையை சென்னையிலே எப்படி பரப்புவது, எல்லா இடங்களிலும் பரப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்தார். அந்த பள்ளியிலிருந்து ஒரு ஆசிரியரை பிடித்தார். அவர்தான் நம்முடைய ஆயனார் பாரதிராஜா அவர்கள். 2000 அவரை சொல்லி இங்கே எங்கள் ஊருக்காரர் இருக்கிறார், அவர் என்னுடைய உறவினர் பாரதிராஜா அவர்கள், அவருக்கே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர் உடனே சென்றார், பட்டுக்கோட்டை என்ன நடத்தும், நானும் நடத்துகிறேன் என்று அவர் நடத்தினார். அவருடைய பள்ளி தாளாளரே செய்யும் தொழிலே தெய்வம், அதன் திறமைதான் அந்த பாடலை வேளாங்கண்ணி பள்ளியில், அசோக நகர் வேளாங்கண்ணி பள்ளியில் மாணவர்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு அடுத்து பட்டுக்கோட்டையாருடைய இந்த செய்யும் தெய்வம்தான் பாடலை இன்றும் அவர்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். மாணவர்களை நெஞ்சிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய ரூசல்ட் அவர்கள் போட்ட வித்து அதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரு பெருமை, ரூசல்ட்டோடு இருந்ததனால் பட்டுக்கோட்டையாரை பற்றி ஆய்வு செய்து PhD பெறுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ரூசல்ட் அவர்கள் தான் காரணம். எனக்கு மிகப்பெரிய விழாவினை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் இந்த நேரத்தில் நம்மளுக்கு சொல்ல வேண்டிய கடமை என்பதற்காக சொல்கிறேன். ஏராளமானவர்களை ஆண்டுதோறும் தேர்ந்தெடுத்து பாராட்டுகிற அந்த பணியை செய்திருக்கிற ரூசல்ட் அவர்கள் அதை ஒட்டி என்ற எண்ணம் முகம் இதனுடைய ஆசிரியர்களுடைய இளமரன், அதே போல் நம்முடைய இலக்கிய படம் ஆசிரியர் நம்முடைய கண்ணன் விக்ரமன் அவர்கள், அதே போல் நம்முடைய TS கலைவாணன் அவர்கள், எங்கெங்கெல்லாம் பட்டுக்கோட்டை விழாவா நான் வருகிறேன்.
இனியவன் விழாவா நான் பாடுகிறேன் என்று தொடர்ந்து வரக்கூடிய அவர் இங்கே வருகிறார்கள். அதே போல் ஆண்டுதோறும் நம்முடைய பட்டுக்கோட்டையாரை பற்றி நான் நூல் எழுத வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய ஏழுமலை அவர்கள் இங்கே இதே அரங்கிலே மேல் மாடியிலே அவருடைய நூல் விழா நடந்தது. அன்றைய தினம் வருகின்றவர் நம்முடைய ஆணையர் அவர்கள் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இந்த தினம் பட்டுக்கோட்டையாரில் அவர் ரொம்ப ஆண்டு தோழ்ந்தவர். அதே போல் நம்முடைய பயணிகள் அவர்கள் மிக சிறப்பாக ஆண்டுதோறும் அவருடைய செயலராக இருந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போல கன்னிமாரா நூலகத்திலே இன்னும் சில செயல்களை எல்லாம் அவர்களை பயன்படுத்துவதோடு நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்கின்ற வகையிலே எல்லோருக்கும் பாராட்டி மிகச் சிறப்பாக எல்லாம் இங்கே வருகை கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே